அன்பிற்குரிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய மாணவர்கள், ஸ்ரீஹரி ஜோதிடர் குழு உறுப்பினர்கள், ஸ்ரீஹரி ஜோதிட யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் நமது ஸ்ரீஹரி ஜோதிடம் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாகவும், ஸ்ரீஹரி ஜோதிடர் குழாம் என்னும் டெலகிராம் குழு வாயிலாகவும் பல்வேறு பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் 12 பாவகங்களில் முதன்மை ஸ்தானம் என்றும் முதல் பாவகம் என்றும் அழைக்கப்படுகின்ற லக்ன பாவகம் தொடர்பான கருத்துக்களை இந்த பதிவின் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை மற்றும் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை ஆகியவற்றின் அடிப்படையில் அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுடைய ஜீவாத்மாக்கள் மட்டும் இப்புவியில் தோன்றுகின்றன. ஒரு ஜீவாத்மா இப்புவியில் தோன்றிய காலம் முதல் தன்னுடைய இறுதி காலம் வரை எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன அனுபவங்களை சந்திக்க உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு பெருமளவு உதவுகின்ற சாஸ்திரங்களில் முதன்மையானது ஜோதிட சாஸ்திரம் ஆகும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டே ஜீவாத்மா இப்புவியில் தோன்றிய நேரத்திற்கான ஜாதகம் கணிக்கப்பட்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இவ்வாறு கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 நட்சத்திர பாதங்கள் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கான திசாபுக்தி கணிதம் உள்ளிட்ட மேலும் பல கணித முறைகளோடு ஜீவாத்மாவின் ஜனன ஜாதகம் அமைந்திருக்கும். இவ்வாறு அமைந்திருக்கும் ஒரு ஜனன ஜாதகத்தில் இப்பிறவியில் ஜீவாத்மாவின் வினைப்பதிவுகளுக்கான துவக்கம் லக்னம் என்னும் புள்ளியில் இருந்தே துவங்குகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்து இருக்கிறது. லக்னத்திலிருந்தே ஜீவாத்மாவின் இப்பிறப்பிற்கான பலன்கள் துவங்குகின்றன. இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தின் முதன்மை ஸ்தானமான லக்ன பாவகம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் லக்னம் என்றால் என்ன என காண்போம். இப்புவியில் தோன்றிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் தத்தமது வினைப்பதிவுகளின் அடிப்படையிலேயே வாழ்க்கையில் பலன்களை சந்திக்கின்றன. இந்த வினைப்பதிவுகள் என்று சொல்லும் பொழுது முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினை, முன்னோர்கள் செய்த கர்மவினை ஆகிய இரண்டும் மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. முன் ஜென்மத்தில் ஜாதகர் செய்த கர்மவினையை 5ஆம் பாவகத்தை கொண்டும், முன்னோர்கள் செய்த கர்மவினையை 9ஆம் பாவகத்தை கொண்டும் அறியலாம். இந்த 5 மற்றும் 9ஆம் பாவகங்களின் வினைப்பதிவுகளின் வெளிப்பாடே லக்ன பாவகம் என்பதாகும். லக்னம் என்பது ஜென்ம ஜென்மமாக பல பிறவிகளில் தொடர்ந்து வருகின்ற வினைப்பதிவுகளின் அடிப்படையில் இப்பிறவியில் ஜாதகர் அனுபவிக்கும் பலாபலன்களின் துவக்கத்தை உணர்த்தும் ராசி மண்டலத்தின் நட்சத்திர புள்ளிக்கு லக்னம் என்று பெயர். லக்னம் என்பது ஜென்ம ஜென்மமாக பல பிறவிகளில் தொடர்ந்து வருகின்ற வினைப்பதிவுகளின் அடிப்படையில் இப்பிறவியில் ஜாதகர் அனுபவிக்கும் பலாபலன்களின் துவக்கத்தை உணர்த்தும் ராசி மண்டலத்தின் நட்சத்திர புள்ளிக்கு லக்னம் என்று பெயர். ஜென்ம லக்னத்தை உயிர் என்றும் ஜென்ம ராசியை உடல் என்றும் குறிப்பிடுவார்கள். உயிர் என்றாலும் ஜீவன் என்றாலும் ஒன்று. நவக்கிரகங்களின் தலைமை கிரகமான சூரியன் ஜீவகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். உலகில் உயிர்கள் பிறப்பதற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும்
சூரியனின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாத ஒன்று. சூரியன் இல்லை எனில் எதுவுமே இல்லை. புவியில் ஒரு ஜனனம் நிகழும் பொழுது சூரியனின் ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் மையம் கொள்கிறதோ அதுவே ஜென்ம லக்னம் எனப்படும். புவியில் ஒரு ஜனனம் நிகழும் பொழுது சூரியனின் ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் மையம் கொள்கிறதோ அதுவே ஜென்ம லக்னம் எனப்படும். வான்வெளியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவெளியின்றி ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு வளையம் போல பூமியை சுற்றி அமைந்திருக்கின்றன. பூமி சுற்றி வரும் இந்த வான்வெளி வீதி நிலையானது என்றாலும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதால் நாம் காணும் தோற்றத்தில் பூமி நிலையாக ஒரு இடத்தில் இருப்பது போலவும் பூமியை இந்த ராசி வீடுகள் எனப்படும் வான்பாதை சுற்றி வருவது போலவும் தோன்றுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்கொள்வதாக அறிகிறோம். ஆகவே ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் வீதம் ஒரு நாளில் 12 லக்னங்களும் தோன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளன. இத்தகைய தோற்றத்தில் பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறக்கும் இடத்தின் கிழக்கு வானில் எந்த ராசி தெரிகிறதோ அதுவே அந்த குழந்தையின் லக்னம் எனப்படுகிறது. லக்னம் இருக்கும் ராசியின் அதிபதி லக்னாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். லக்னம் என்றால் என்ன என்பது தொடர்பாக அறிந்து கொண்ட நாம் லக்ன பாவகத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்ன பாவகம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்ற ஜாதகர் பெரும்பாலும் வாழ்க்கையில் சுபபலன்களை அனுபவிக்கிறார். 12 பாவகங்களினால் ஏற்படுகின்ற சுபபலன்கள் சாதகமாக அமைவதற்கும் அசுபபலன்கள் குறைவுபட்டு இருப்பதற்கும் லக்னாதிபதியின் பலம் மிக முக்கிய காரணமாகிறது. லக்னம் என்பது தானாக சுயமாக இயங்கி 12 பாவகங்களிலும் ஊடுருவி அத்துணை பாவகங்களையும் இயக்குகிறது. ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தை எப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஜாதகத்தில் பெறுகின்ற பலம் பலவீனத்தின் அடிப்படையிலேயே ஜாதகரின் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு ஜாதகத்தின் சுபபலன்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு கோள் பூரண பலம் பெற்று சுபபலன்களை நிறைவாக செய்யும் அமைப்பில் இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே சுபபலன்களை பூரணமாக அனுபவிக்க முடியும். அதே போன்று ஒரு கோள் அசுப பலன்களை பரிபூரணமாக நிகழ்த்தும் அமைப்பில் இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றால் அசுப பலன்கள் குறைவுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. 12 ராசிகள் கொண்ட ஒரு ராசி மண்டலத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மற்றும் கோள் எது என்று கேட்டால் அது லக்ன பாவகம் மற்றும் அதன் அதிபதி கோள் என்று குறிப்பிட வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தை அதன் மூலம் ஜாதகரை இயக்கும் கோள் லக்னாதிபதியே ஆவார். மொத்தத்தில் 12 பாவகங்களின் மொத்த தொகுப்பே லக்ன பாவகம் என்று குறிப்பிட வேண்டும். லக்னத்தின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து கொண்டு இருப்பீர்கள் என நம்புகிறோம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக லக்னம் என்றால் என்ன, லக்ன பாவகத்தின் முக்கியத்துவம் யாது என்பது தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.